Hello dear friends, welcome back to the channel. So today I'm going to guide you in how to present in front of public. So public speaking in the sense ஒரு டாபிக்கை எப்படி எடுத்து ப்ரெசென்ட் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். ஸோ உங்களுக்கு டாபிக் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் தட் ஈவன் யுவர் ப்ராஜெக்ட் எனி திங். ஸோ அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க டாபிக்கு ரிலவெண்ட்டாக இருக்க எல்லா சோர்சஸ்லேருந்தும் லைக் ChatGPT, கூகுள், யூடியூப் எனி திங் அந்த சோர்சஸ்லேருந்து நீங்கள் உங்கள் டாபிக் ரிலேட்டடாக இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணணும் அண்ட் நோட்ஸ் இருக்கணும். பிகாஸ் இன் அண்ட் அவுட் நீங்கள் எல்லாமே வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஏன் நோட்ஸ் எடுக்க சொல்கிறேன்னா, நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கொஷின்ஸ் அண்ட் குவரிஸ் வரும் நீங்கள் எடுத்திருக்க டாபிக் ரிலேட்டடாகவே. அதையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் இல்லை. ஸோ ஒரு விஷயம் பண்ணால் தெளிவாக பண்ணும், ஃபுல்லாக பண்ணும். ஸோ இன் அண்ட் அவுட் ஃபுல்லாமே எல்லா எந்த அளவுக்கு உங்களால் லைக் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுதோ, ரிசர்ச் பண்ண முடியுதோ எல்லாத்தையுமே எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிஃபோர் ப்ரிப்பேரிங் யுவர் பிபிடி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நோட்ஸ் எடுத்து அதை அப்படியே பேராகிராஃபை பிபிடியில் போட்டு பார்த்து ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து தப்பு ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட டாபிக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி ஈவன் அதை வச்சு நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் யூ கெட் டு ப்ரிப்பேர் யுவர் பிபிடி. ஓகே, ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் நம்பர் 2 இஸ் ஸ்ட்ரக்சரிங் யுவர் பிபிடி. ஸோ உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படின்னா லைக் இன்ட்ரோடக்ஷன், பாடி, லைக் உங்களுக்கு என்ன ஸ்லைட்ஸ் எவ்வளோ ஸ்லைட்ஸ் வேணுமோ போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி பேராகிராஃபாக இல்லாமல் கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் இந்த ஸ்லைடில் நீங்கள் என்ன பேசுமோ அதுக்கான கீ பாயிண்ட்ஸாக மட்டும் வச்சுட்டு அண்ட் ப்ரெஃபரபிளி இமேஜஸ் இது எல்லாமே வந்து வச்சுக்கலாம். லைக் அது ரொம்பவே பெட்டர் ஆடியன்ஸை எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் அந்த மாதிரி வச்சு அந்த டாப்பிக்கை நீங்கள் எலாபரேட்டாக பேசுனீங்கன்னா இட் பி வெரி பெட்டர். மெயின்லி நீங்கள் அந்த பேராகிராஃப் மாதிரி வச்சு பேசுனீங்கன்னா ஆடியன்ஸ் தூங்கிடுவாங்க அண்ட் உங்கள் பிபிடியும் பார்க்க அவ்வளோ ஆர்கனைஸ்டாக தெரியாது. அண்ட் யோர் ஸ்டெப் நம்பர் 3 இஸ் ப்ராக்டிஸிங். ஸோ உங்களுக்கு உங்களோட கண்டென்ட் ரெடி, ஐ மீன் கண்டென்ட் இன் த சென்ஸ் உங்களோட டாபிக் ரிலேட்டடாக எல்லாமே தெரியும் அண்ட் யோர் பிபிடி இஸ் ரெடி. ஸோ ஸ்லைட் பை ஸ்லைட் நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணுமோ அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ யா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அண்ட் அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே பண்ணிட்டு ஸ்டெப் நம்பர் 4ல் நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா ஃபெயில் தான். ஏன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் அதான் உங்கள் ஸ்டெப் நம்பர் 4. ஸோ லைக் மோனோடோன் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிரி, கூகுள் இதோட தூரத்தை சொந்தக்காரங்க மாதிரி லைக் ஒரே டோனில் பேசாமல், படித்ததை ஒப்பிக்கிற மாதிரி பேசாமல் ஒரு ஏற்றத்தாழ்வோடு பேசணும். ஸோ அது ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் அண்ட் ஆடியன்ஸ் தூங்க மாட்டாங்க மேக்ஸிமம். அண்ட் யுவர் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஜெஸ்டர்ஸ், மெயின்லி உங்கள் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், லைக் உங்கள் ஓன் வேல லைக் நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு இருக்குல்ல அந்த மாதிரி உங்கள் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் அண்ட் உங்கள் பாடி லாங்குவேஜ் வச்சுக்கோங்க. மெயின்லி உங்கள் ஓன் வேணுன்னொன்னே லைக் இப்படி முன்னாடி ஹோல்ட் பண்ணுறதோ பின்னாடி ஹோல்ட் பண்ணுறது, கை கட்டுறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக லைக் ஓப்பனாக வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயின்லி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது ஸ்லைடை பார்த்துட்டு லைக் ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஸ்லைடை பார்த்துட்டே நீங்கள் வந்து பேசக்கூடாது. மெயின்லி ஐ கான்டாக்ட் வேணும். ஐ கான்டாக்ட் இன் த சென்ஸ் எப்படியும் ஸ்டூடெண்ட்டாக நான் சொல்கிறேன், எல்லாரும் வந்து ஐ கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். போனோன்னு யூ கெட் டு நோ யார் வந்து உங்களை லிசன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் பண்ணுற அதே ட்ரிக்கை தான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் லிசன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். மெயின்லி உங்கள் கிளாஸ்னால் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க உங்களை லிசன் பண்ணுறவங்க. அவங்கள பாருங்க. அவங்கள என்னன்னா அவங்கள மட்டும் பார்க்காதீங்க. லைக் டைவர்ஸாக பார்த்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ரைமரியாக நீங்கள் அவங்கள பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் லைக் ஹோல் கிளாஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 நான் சொன்ன மாதிரி யுவர் பாடி லாங்குவேஜ் அண்ட் யுவர் வாய்ஸ். அண்ட் ஸ்டெப் நம்பர் 5 இஸ் யுவர் டைரக்ட் ப்ரெசன்டேஷன். அதுலேயும் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அது உங்கள் கிளாஸ் ரூமோ இல்லை லைக் என்ன கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் கோ வித் யர் ஃபார்மல் ட்ரெஸ். ஓகே, ஸோ அது ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் தரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ யூஸ் டு ட்ரெஸ் ஃபார்மல். அது ஒரு லைக் ஆன்லைன் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஜூம் மீட்டாக இருக்கட்டும், எனி திங் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போனால் அது ஒரு தனி ஒரு வைபாக இருக்கும். ஓகே, அண்ட் அடுத்தது லைக்
நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்டை மறந்துட்டீங்க, ஈவன் உங்க ஸ்லைட்ல இருக்க பாயிண்ட்டே மறந்துட்டீங்க, அந்த இடத்துல நீங்க ஸ்டக் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் சொன்ன பாயிண்ட்டே ரிப்பீட் பண்ணாம அடுத்து என்ன பாயிண்ட் ஞாபகம் வருதோ, ஈவன் யுவர் நெக்ஸ்ட் ஸ்லைட், அதுக்கு அடுத்த ஸ்லைடா இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஸ்லைட் மாத்தி நீங்க அடுத்து பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஒன்லி யூ நோஸ் வாட் யூ சே இல்ல. மத்தவங்க யாருக்கும் தெரியாது நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு மறந்துட்டீங்கன்னு. ஸோ மேபி தெரிஞ்சாலும் பரவால்ல. அந்த இடத்துல நீங்க பாஸ் ஆகாம லைக் ஃப்ரீஸ் ஆகாம நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தா கூட நீங்க முன்னாடி ஸ்லைட்க்கு வந்து நீங்க பேசிக்கலாம். தப்பே இல்ல. ஸோ எங்கேயும் ஸ்டாப் ஆகாம அட் த சேம் டைம் லைக் சொன்ன பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணாம இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஈவன் இஃப் தே ஆன்சர் ஆர் நாட். நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க, அவங்க லிசன் பண்றாங்கங்கிறது இல்லாம ஒரு கனெக்ஷன் லைக் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் வித் யுவர் ஆடியன்ஸ். லைக் இட் வில் மேக் தெம் திங்க். அவங்க ஆன்சர் பண்றாங்களோ இல்லையோ, நீங்க ஒரு கொஸ்டின் லைக் சிம்பிளி ஹவ் யூ ஹர்ட் அபவுட் திஸ், இதுக்கு முன்னாடி நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு பாஸ் விட்டீங்கன்னா அவங்கள திங்க் பண்ண வைக்கும். லைக் ரொம்ப பாஸ் விட்டுறாதீங்க, ஜஸ்ட் ஒரு அவங்க ஆன்சர் பண்றாங்களோ இல்லையோ ஒரு பாஸ் விடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க முன்னாடி போய் நின்று நீங்க ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து லைக் நாய்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்க சான்சஸ் இருக்கு இன் யோர் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ அப்போ யூ ஜஸ்ட் பாஸ் ஃபார் 5 seconds ஆர் 10 seconds, லுக் அட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அது வந்து கண்டிப்பா ஷியோர்லி இட் வில் மேக் தெம் பிகம் சைலண்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எங்கேஜிங்கா இருக்கும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் சொல்லியிருப்பேன். லைக் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தர மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஸோ யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.